வேறு எடுத்துகிட்டு வரலைங்கம்மா, பயங்கர பசி வேறம்மா. நான் அதான் எடுத்துகிட்டு வரல. நான் இந்த ஊருக்கு வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். நாளைக்கு கொடுத்தா வாங்கிக்கிறீங்களாம்மா? இல்லைம்மா பசியாக இருக்குது. சரி காசு சுத்தமாக இல்லைங்கம்மா, பயங்கர பசியாக இருக்குது. என்னம்மா சொல்கிறீங்க? நாளைக்கு வரலைன்னு என்னம்மா பண்ணுறது? எப்போ வேணால் வந்து கொடுத்தா வாங்கிக்குவீங்களா? ரொம்ப சந்தோஷம்மா, நீங்கள் சொல்கிறதே ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்கள் பேர் என்னங்கம்மா? தங்கமணி. எத்தனை வருஷமாக இந்த கம்மங்கூழில் சேல்ஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க? 10 வருஷமாக பண்ணுறீங்க. அந்த காதில் அது என்ன தோடு தானேங்கம்மா? அது எவ்வளோ வெயிட்டு? ஒரு தோடு வெயிட் எவ்வளோ வருங்கம்மா? என்னங்கம்மா? அப்படியா? பவுனு தான். அது எத்தனை வெயிட் வரும்னுக்கிற? எவ்வளோ வெயிட் வரும்? இது ரொம்ப வருஷமாக போட்டிருக்கிறீங்களாம்மா? அப்படியாம்மா? சரி சரி. உங்கள் பேர் தங்கமணியா? பரவாயில்ல, வியாபாரம் நல்லா போயிட்டுருக்காங்கம்மா. எப்படிம்மா பரவாயில்ல, உங்களுக்கு இந்த மனசு வருதாம்மா? நான் வந்து கேட்டேன், எதாச்சும் சரி கேட்டேன், அந்த அம்மா காசு இல்லைன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? ஒவ்வொருத்தரும் சில பேர் தர முடியாதும்மாங்க, அதெல்லாம் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் மனசு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, இந்த மனசு வந்து யாருக்கு வராதுங்கம்மா. நீங்கள் வாங்க பரவாயில்லப்பா குடிச்சிட்டு போன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? பரவாயில்லம்மா ரொம்ப சந்தோஷம். எனக்கு உங்களை பார்க்கவே ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி விஷயத்துக்கு சில பேர்லாம் வந்து பணம் இல்லாமல் வருவாங்கம்மா. அதாவது காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ காசு மிஸ் பண்ணிட்டு வரலாம், அந்த மாதிரிலாம் வருவாங்க. அது வரும்போது இது மாதிரி பசியாக இருக்கும்போது அவங்க எதோ கேட்குறாங்க, அப்போல்லாம் கொடுப்பீங்கல்ல? கொடுப்பீங்க. ரைட்டுமா, அதான் மனசு தெரியுது இல்லைங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். இப்போ பரவாயில்ல, நல்லா போய்ட்டுருக்கு, வியாபாரம் நல்லா போய்ட்டுருக்குங்கம்மா. எப்படிம்மா அந்த காதோட தோடு வெயிட் தொங்க பயங்கர வெயிட்டாக இருக்குமா? அது எப்படி நீங்கள் தாங்கிட்டு இருக்கிறீங்க? எத்தனை வருஷமாக அது போட்டிருக்கிறீங்க? அது என்னங்கம்மா? 50 வருஷமாக அது தோடு தொங்கிட்டு இருக்குதுங்களா? பரவாயில்ல. நீங்கள் எந்த ஊருங்கம்மா? மதுரையா? சரி சரி. மதுரையில் எங்கிருந்து இங்கே இருக்கிறீங்க? தங்குறது இங்கேயே தங்கியிருக்கிறீங்களா இல்லை அப்படி? 20 வருஷம் ஆச்சு. வீடு இங்கே இருக்கலாமா? வாடகை வீட்டில் இருக்கிறீங்க. ஓ சரி சரி. அப்போ வந்து ஊர் வந்து சொந்த ஊர் மதுரை. மதுரைக்காரு, சிங்கமான ஊர். சரிங்கம்மா. ஆனால் அந்த சிங்கமான ஊர்லேயும் எவ்வளோ மனசு இருக்குது பாருங்கள். அதாவது கேப்டன் விஜயகாந்த் தான் நான் வருது மதுரைனாவே. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்காரங்கனாவே இந்த கேப்டன் விஜயகாந்த் நான் வந்தால் மெயினாக வரும். ஓ உங்கள் பேரை விஜயகாந்த் கட்சா? சூப்பர்மா, வாழ்த்துக்கள்மா. நன்றிங்கம்மா. சரி வரேங்கம்மா. வரேன். எனக்கு வந்து ஒன்றும் கிடையாது. நான் ஆகட்டும் உங்கள் வீட்டுக்கு வந்தால் ஒரு டம்ளரில் கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு டக்குன்னு போய்கிட்டே இருப்பேன். நான் அந்த குணத்தை சேர்ந்தவன். எனக்கு பெரிய வசதியா படுக்கையில படுக்கணும் போகணும் அப்படிங்கிறலாம் எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. நான் இப்ப தரையில படுக்க சொன்னா வாடு நல்லா படுத்துங்க. நான் புண்ணியம் பண்ணிருக்கிறேன். எங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமோ என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இத்தனை லட்சமான வந்து எனக்காக இவ்வளவு இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் நான் தலை வணங்குறேன்.